வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஆஃப் டெஸ்ட் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இனிதே நிறைவடைந்தது. அதாவது வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பீடாக். ஃபர்ஸ்ட் பீடாக்கு நான் பேரு மாத்திடலான் இருக்கேன், ஜோசியர் அப்படின்னு வச்சிடலான் இருக்கேன். ஜோசியம் பாக்குற மாதிரி ஈச் செஷன் நீங்க சின்ன கேப் வெளியில போறதுக்குள்ள முடிச்சிட்டாங்களே பீடாக். இந்த மாதிரி ஜோசியர் மாதிரி ஈச் செஷன் இந்த டைமிங்ல முடிப்பீங்கன்ற அளவுக்கு சொல்றீங்களே பீடாக். பயங்கரமான ஒரு ப்ரிடிக்ஷன் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க 100%. பட் வெரி டிசப்பாயிண்டிங் எண்ட் டு ஆப்கானிஸ்தான்ஸ் இந்த ஒன் ஆஃப் டெஸ்ட். அஃப்கோர்ஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணினோம், இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். பட் நீங்க சொன்ன மாதிரி காலையில வந்தவொடனே ரப்புன்னு ஆல் அவுட் பண்ணாங்க, டக்குன்னு ஒரு ஃபாலோ ஆன கொடுத்தாங்க, கப்புன்னு முடிச்சாங்க, டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எஸ் பீடாக். நான் தான் சொல்றேனே உங்களுக்கு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, நீங்க அந்த டீம்ல ஹெட் கோச்சா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒன்னும் பண்ண முடியாது. 5 நாள் எடுத்துட்டு போ, 5 நாள் எடுத்துட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு கேள்வி, இப்ப எல்லாரும் கொதிக்கிறாங்க, ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுத்து நீங்க வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு. எப்படா உனக்கு ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு மேல கொடுக்க முடியும்? ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுத்தாலே ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடுறீங்க. உனக்கு எப்படி? இப்ப இந்தியால வந்துட்டு இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட் கிரேசி பிளேஸ்ல எம்டி ஸ்டேடியம்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அப்படின்னா, இப்ப 4வது நாள் கிரௌட் எப்ப வந்திருக்கும்? அவன் 564 அடிக்கிறான், இவன் திருப்பி 395 அடிக்கிறான்னா 4வது நாள் கிரௌட் வந்திருக்கும். என்னடா அது திருப்பி அடிக்கிறாங்க, என்னடா நம்ம ஊர்லயே நம்ம அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆக்டர் சொன்ன மாதிரி ஆயிருக்கும். It is going to be tough. You cannot beat India with this team. There is an absolute bottom line. It is not about criticizing Afghanistan. It is about putting up a fight. நான் திருப்பியும் என்ன சொல்றேன்னா, முதல்ல என்ன சொன்ன, போக போக கஷ்டமா இருக்கும், 4வது நாள்ல தான் அன்பிளேயபிளா இருக்கும்னு. ஒரு சில பால் மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, ஐபிஎல் ஆடி ஆடி பிச்செல்லாம் களைச்சு போய் டே என்ன விடுங்கடா, எவ்வளவு மேட்ச் தாண்டா நடத்துவீங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால அந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த போலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாலோ த்ரூல நிறைய ரஃப் கிரியேட் பண்ணதுனால ஒரு 2வது நாள்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஒரு ரஃப்ல இருந்து திரும்ப ஆரம்பிச்சது இல்லைங்களா? ராமச்சா காமிச்சாரு எப்படி ஆடுறது அப்படின்னு. வெறும் நீ எப்படி போட்டாலும் நான் டிஃபென்ஸ் ஆடினே இருப்பேன், அதை படி எந்த இதுவும் கிடையாதுன்னு. 9 செஷன் ஆயிருக்கு விக்கி. 9 செஷன்ல 9 செஷனும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அதுல 6 செஷன் 10 அவுட் ஆஃப் 10. 6 செஷன் 10 அவுட் ஆஃப் 10, ஒரு செஷன் 9 அவுட் ஆஃப் 10. நான்லாம் ரொம்ப ஒரு கஞ்சமான ஒரு ஹெட்மாஸ்டர். நீங்களே சொல்லுவீங்க, யோ 52 மேல போக மாட்டேன்ற, எட்ஜ் கொடுக்கவே மாட்டேன்றீங்க, மேல போயா அப்படின்னு. அப்படி இருக்கிற நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்குறேன்னா எப்படி அடிச்சு கேட்டிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்தாங்க, ஒரு 5 விக்கெட் விட்டுட்டு வந்தாங்க, சரி ஏதாவது ஃபைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 39 ஃபார் 5 18 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் 18 ஃபார் நோலாஸ், 10 அவுட் ஆஃப் 10. செகண்ட் செஷன் வர 80 ஃபார் 5, திருப்பி 25 ஓவர்ல 10 அவுட் ஆஃப் 10. தேர்ட் செஷன்ல 14 ஃபார் 5, 10.5 ஓவர்ஸ்ல 10 அவுட் ஆஃப் 10. இதுல இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, நேற்று முடியும் போதே சொன்னோம் 39.5 ஓவர்ஸ் ஆயிருக்கு, ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிக்கும் 40 ஓவருக்கு அப்புறம் அப்படின்னு. ஓகே, இந்தியா பாத்தீங்கன்னா அந்த 41 to 80ல 172 for 2. இதுல கேள்விகள் கேட்கலாம் நீங்க. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா 40 ஓவர்ல 113 for 5 இருந்துட்டு அந்த பீரியட்ல 39 for 5. நீங்க கேள்வி கேட்பீங்க, ஐயா நீங்க இந்தியா பவுலிங் ஆப்கானிஸ்தான் பவுலிங் கம்பேர் பண்ணாதீங்கன்னு. டெஸ்ட் டெபுயா மானவ் சுத்தார் டெஸ்ட் டெபு. வாஷிங்டன் சுந்தர்ன்ற ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் பாக்குறேன், போலிங் போடுறாரு அவரு. எனக்கு என்னடா, ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ், என்னடா யாராவது ஒருத்தர் போலிங் போடுறாரு. ஏன்னா ஐபிஎல்லையும் அவர் எப்படின்னா ஒரு 4-5 வருஷமா அவருக்கு போலிங்லாம் போட தெரியாது, பேட்டிங் மட்டும்தான் ஆடுவாரு. அப்படிங்கும்போது பியூட்டிஃபுல்லா போட்டாரு வாஷிங்டன் சுந்தர். குல்தீப் யாதவ் ஆல்சோ கேம் இன் டு த பிக்சர் இன் த செகண்ட் இன்னிங்ஸ். லாட் ஆஃப் பிரஷர் குல்தீப். ஓகே, T20ஸ்ல அவருக்கு இடம்லாம் போயிடுச்சு. இப்போ பிஷ்னா இஸ் ரீப்ளேஸ்ட் ஹிம் இன் T20. அப்படிங்கும்போது ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர், தட் இஸ் முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, who never bowled long spells, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு வெரைட்டிக்கா போட்டாங்கங்கும்போது
நீ வந்து 58 ஓவர்லயும் 35 ஓவர்லயும் நீ ஆல் அவுட் நியூ பால் எடுக்கணும்னு பார்த்தா, யோ நியூ பால் எதுக்கே எடுக்கிற, ஒரு வெயிட் பண்ணி இப்ப ஆல் அவுட் ஆடுவோம், செகண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னிங்ஸ். எடுத்துக்க நியூ பால்னா. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஜெயிக்க முடியாது. சில சமயம் நீங்களே யோசிப்பீங்க, என்ன பீடாக் ஓவரா சீன் காமிப்பீங்க, நீங்க ஆப்கானிஸ்தான் ஹெட் கோச்சா இருந்தா 5 நாள் ஆடினா போறோம் தோத்தா போறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? தட் இஸ் கோயிங் டு பி த அப்சல்யூட் ஆனஸ்டி. ஒன் மோர் லாஸ்ட் பாயிண்ட் பிஃபோர் ஐ கேவ் இட் யூ. இப்ப பாருங்க, இப்ப இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 149 ரன் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ்ட்ராஸ், 106 ரன்னு they have scored in boundaries. 71% of the run in boundaries, 29% of the runs in singles. ரெண்டாவது இதுல 110 ரன்னு டேக் த 2 எக்ஸ்ட்ராஸ் அவுட், 68 ரன்னு they have scored in boundaries, that is 62% of the runs in boundaries and 38% of runs in ones, twos and threes. அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 564 ரன் அவன் 50-50 ரேஷியோல அடிக்கிறான்னா, டெஸ்ட் கிரிக்கெட் பேலன்ஸை கத்துக்கணும். இட் இஸ் ஒன்லி 70-30. ஒன்னு 70% பவுண்டரி கொடுக்கணும், இல்லை 70% சிங்கிள் கொடுக்கணும். ரெண்டு பக்கமும் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 பேர் செஞ்சுரி அடிச்சிருவான். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன்ட். இவங்க இந்த மாதிரி ஆடினாங்கன்னா, their invitation for playing more than one off test match in many countries abroad is going to be a big gasket. Vicky, over to you. ஒன் ஆஃப் டெஸ்ட் ஆப்கானிஸ்தானை பத்தி பெருசா அதுதான் அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொன்னீங்க. பட் நீங்க மென்ஷன் பண்ற பாயிண்ட் என்னன்னா, நீங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாவே இருங்க, பட் ஷோ த ஃபைட் தட் யூ பிலாங் ஹியர் அட்லீஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் நீங்க போடுறீங்க. அதனாலதான் வந்து ஒன் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற ஐசிசி, நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து 5வது நாளைக்கு கேம் எடுத்துன்னு போனீங்கன்னா வர்த்தக ரீதியாவும் சரி, வியூவர்ஷிப் பாக்குறவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த கேமை டியூன் இன் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்னு, ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி ஸ்டேடியம் ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒண்ணு ஒரு பக்கம். பட் ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வினும் இல்ல ஜடேஜாவும் இல்லன்னு விளையாடுற ஒரு டெஸ்ட் மேட்ச்ல எதிர்பார்ப்பு அஸ் எ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டெபு பண்ற நீங்க ஒரு 6 ஃபார் எடுத்து கம்பீரமான உங்க பொசிஷனை சூப்பரா நிலைநாட்டுறீங்க. அண்ட் ஆல்சோ, இஸ் திஸ் த நியூ எரா ஆஃப் ஸ்பின் bowling ஃபார் இந்தியா? குல்தீப்பும் இஸ் ஃபேர்லி நியூ, ஃபேர்லி நியூன்ற மாதிரி ஃபேர்லி யங் compared to Washington and Manav Sutar. Washington has some experience playing test cricket abroad and also in India. And Manav Sutar, Washington Sundar and Kuldeep Yadav all looked really good in this test. அவர் ஆப்போனண்ட்டை வந்து பார் பண்ணி எடுத்துருங்க வெளியில, ஆப்போனண்ட்டை பத்தி பேசவே இல்லை. பட் இஸ் திஸ் த வே இந்தியன் டெஸ்ட் டீம் இஸ் கோயிங் டு லுக் இன் ஃபியூச்சர்? அப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு வந்து வரப்போறாரு ஜடேஜா, திரும்பி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, திருப்பி வருவாரு 100%, அதை பத்தி எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஆனா இட் இஸ் வெரி வெரி என்கரேஜிங் ஃபார் ஆல் ஆஃப் த ஃபேன்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் அட் ஹூஸ் நெக்ஸ்ட் ஆஃப்டர் அஸ்வின், ஹூஸ் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஜடேஜா. அந்த காம்போ வந்து பிரேக் பண்ண முடியாத காம்போ இவ்வளவு நாள் இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த பிரிங்க் ஆஃப் இஸ் ரிட்டையர்மெண்ட் கரியர். ரொம்ப கிட்ட இருக்கு அவரோட டெஸ்ட் கரியர் முடியறதுக்கோ, இல்ல வந்து அவர் எப்ப வந்து போதும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் முடிச்சுக்கிறதுக்கோ. பட் ஆனா திஸ் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங். மானவ் சுத்தாருக்கு நீங்க சொல்ற மாதிரி பாலு சுருன்னு சுத்துது. அஸ்வின் சேனல் அவர் காட்டினது அதை பார்த்தேன். ஆஷ் நான் சொல்றது வந்து அவர் வந்து ஒயிட் பால்லே அப்படி சொல்றாரு, இப்படி சுத்துது பயங்கரமா அப்படின்னு. வாஷிக்கும் பயங்கரமா சுத்துச்சு விடாக். ஜஸ்ட் புட் சம் லைட் ஆன் தட். the youngsters taking over the baton. This is how the new Indian team is going to look. இதுதான் அந்த ஸ்பின் ட்வின்ஸ் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இருக்க போதா? அதாவது நியூசிலாந்து போறாங்க, அதுக்கப்புறம் தட் இஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் டெஸ்ட். பாச்சா பசையில பிச்சு கொடுத்துருவான் நியூசிலாந்து. அதுல ஸ்பின்னர்ஸ் பெருசா உங்களுக்கு வந்துட்டு கேமுக்கு வரமாட்டாங்க. அவங்க எப்படி அப்ப யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பின்னர் கை சுத்தறதுக்கு ஒரு 14 ஓவர் போடணும், ஓவர் ரேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு போடணும். தென் தட் கேன் பி a potential able batsman. that has to be ரவீந்திர சிங் ஜடேஜா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அவங்க வந்துட்டு டோட்டலா வந்துட்டு just because they should not get excited because of the performance that has been put by next and his first test match, even though against Afghanistan, not taking any credit away from Manav Sutar, was absolutely magnificent. இன்னொருத்தர் இருக்கார் ஹர்ஷ் துபே, அவருக்கும் இங்க சான்ஸ் கொடுத்திருந்தா he should have also shown his caliber, what he is capable of. அவரு வந்துட்டு ஆக்கிப் நபி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்சஸ் விதர்பாக்கு போட்டுட்டு வந்திருக்காரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸ்ரீலங்காவோடையும் நான் என்ன பண்ணுவேன்,
ஒருவேளை கண்டினியூட்டி அப்படின்ற ஒரு இதுக்காக ஜடேஜாவை ஓகே நியூசிலாந்து ஆடியே ஆகணுன்றதுனால ஜடேஜாவை இங்க ஆடணுமே ஒழிய I would be tempted to play if there is not much of left-handers in the Sri Lankan lineup. ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆட பார்ப்பேன் நான். ஹர்ஷத் தூபேவையும் ஆடி மானவ் சுத்தாரியும் நான் ஆட பார்ப்பேன். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி காட் டு டூ பிகாஸ் லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இவர் வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல போலர்யா. நான் சொல்றதை கேளுங்க. 22 ஓவர் ஒரு நாளைக்கு போட்டான்னா விக்கெட் எடுத்துருவாரு. ரன் எல்லாம் பெருசா கொடுக்கவே மாட்டாரு. பை செம கண்ட்ரோல். இன்னைக்கு இந்த ஓவர் ஸ்பின்லாம் போட்டாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இந்தியா எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இந்த சைக்கிள். ஆனா இந்த கேள்வி எப்பவுமே நீங்க கேட்டுட்டு இருக்க முடியாது. சரி இப்ப அடுத்த வருஷம் இங்கிலாந்து போறோமே, அப்ப என்ன அப்போ பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா போறோமே, அதுக்கு எடுத்து பண்ணுவீங்க. ஜடேஜா இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர். மானவ் சுத்தார் கேன் பேட், ஹர்ஷ் தூபே கேன் பேட் அப்படிங்கும் போது எப்ப வந்துட்டு அவங்கள அழகா ஜடேஜா மாதிரி ஒரு லெஜெண்டரி இங்க ஃபேஸ் அவுட் பண்ணணும்னா அவரோட பேட்டிங்ல ஒரு 25% இவங்க காட்டணும். அவரோட பேட்டிங் அவ்வளவு சீக்கிரம்ல நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. ஏயா இப்ப ஆடி கொடுத்தாருயா இங்கிலாந்தோட டஃப் கண்டிஷன்ஸ்ல ஆடி கொடுத்து இது கேம் டிரா பண்ணாருயா. போக கரெக்ட், வேண்டிய வாஷியும் மேட்ச் ஆடினார் சூப்பரா. கரெக்ட். லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் அவ்வளவு க்ளோஸா கொண்டு வந்து தானே தோத்தாங்க. யாரு கடைசி வரைக்கும் இருந்தது? ரவீந்திர ஜடேஜா தானே. அதனால மேபி யூ மைட் see that oh this guy is bowling very well, Jadeja is not getting any younger, you can strike a balance between the ball when it comes to Manav Sutar, Harsh Dubey or Jadeja. And if you are ever try to compare anyone with the value what Jadeja is going to give at number 7 in a crunch situation with the team needs, you are in a wrong perspective. அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்? இந்த பிளேயர்ஸை நீங்க ஒரு ஓவர்சீஸ்ல வந்துட்டு இவங்க எல்லாம் போயிட்டு புசு புசுன்னு இந்த லார்ஜ் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா, பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. எவனாவது அந்த இதே இந்தியால இப்ப இந்தியால 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு, உடனே வந்துட்டு மூக்குல வேர்த்துன்னு வருவான். பிச்சை வந்துட்டு எப்படி பாக்குறேன் கேக்குறேன்னு அவன் குறுக்கு போட்டு அவுட் ஆனதுல அடிபட்டு ரெண்டு பேர் படிக்க போயிடுவாங்க. ஸ்லோவா போடுறாங்க. இந்த ஒலி ராபின்சன் எல்லாம் ஸ்லோ போலர், குயிக் போலர்ஸும் கிடையாது, மெதுவா போடுறவங்க. பக்கு பக்குன்னு மாறிக்கே வருது. அந்த மாதிரி ஒரு பிச்சில் எல்லாம் நீங்க ஓகே அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் கை சுத்துறதுக்கு ஒரு ஸ்பின்னரே இல்லைன்றதுனால ஒரு ஸ்பின்னரை ஆடித்தான் ஆவாங்க. அந்த ஸ்பின்னர் கேன் புஷ் ஹிம்செல்ஃப் தட் ஐம் a 25 run player டவுன் த ஆர்டர்னா தட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் திங் உங்களுக்கு. அதனால நீங்க எப்படி யோசிங்க? ஸ்ரீலங்காவோட மை சாய்ஸ் வில் டெஃபினெட்லி பி த சேம் டீம். I'll bring back Jadeja for the New Zealand tour. ஏன்னா the WTC qualification is a big complication. நிறைய டேமேஜ் இந்தியா பண்ணிட்டாங்க. மற்ற டீம் கிட்ட எல்லாம் தோத்துட்டு இப்ப இங்கிலாண்டோட 2-2 எல்லாம் பண்ணிட்டு செமையா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒயிட் வாஷ் வாங்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவும் மேலே அனுப்பிட்டாங்க போது இஃப் தே டோன்ட் பீட் நியூசிலாந்து அகைன் தேர் நாட் கோயிங் டு மேக் இட் டு தி WTC ஃபைனல். அப்படிதான் போனோம். ரெண்டாவது கேள்விக்குறி, சாய் சுதர்ஷன் has scored enough runs in this test match to keep his place for the next test match, but he has not cemented his place to say that I'm going to be the right replacement for a legend like Cheteshwar Pujara. That is a bottom line. அது ஒரு கேள்விக்குறி. ஃபாஸ்ட் பவுலிங்லாம் உங்களுக்கு சார்ட்டட் அவுட், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. துரு ஜுரலும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. துரு ஜுரல் ஒரு பண்ட்டை விட்டுருங்க. பண்ட் இப்படித்தான் ஆடுவாரு. அதான் சொல்லனே பார்ஷியாலிட்டி பார்க்காம பேசு. இந்த ஃபார்மேட்ல பண்ட் ஹஸ் பர்ஃபார்ம்டு, மற்றவங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்றாங்க. துரு ஜுரல், சாய் சுதர்ஷன், and how are you going to groom these spinners for future? India is progressing ahead. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 58 ஓவர் ஆடி ஆல் அவுட் ஆனல, செகண்ட் இன்னிங்ஸ் வர ஏன்னா அதாவது எப்படி ஒன்னு பெல்ஸ் பேண்ட் அந்த காலத்துல டார்லிங் 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 பாக்யராஜ் போட்ட மாதிரி போடுவேன்ற, இல்லன்னா ஷகலக பேபி ஷகலக பேபி அப்படின்னு முட்டிக்கு மேல வந்துட்டு ஒரு சின்ன டிராயரை போட்டு வருவேன்ற. செகண்ட் இன்னிங்ஸ் பாக்குறேன் அடிச்சு அவுட் ஆறீங்கடா. ராமர்ச்சா வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆஃப் ஸ்பின்னரை மிட் ஆஃப் மேல அடிச்சு அவுட் ஆறாரு. அவர் ரமானல்லா குர்பாஸ் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, என்னவே இந்த மாதிரி எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி டிஃபென்ஸ் ஆன பாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்குல்ல கருப்பு துணி, நீ சொன்னதை நான் சரி பண்ணி காட்டுறேன் பாரு. அதாவது ஆஷிம் மாம்லா மாதிரி ஒரு ஆளு, ஜாக் காலிஸ் மாதிரி ஒரு ஆளு அந்த கூட இருந்ததுனால சொல்றேன். டெண்டுல்கர், டிராவிட், லக்ஷ்மண், கங்குலி எல்லாம் ரொம்ப கிரேட். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க, இவனா அட்டாக்கிங் ஆப்ஷன் என்ன இறங்கி அடிக்கிறதா இன்சைட் அவுட்டா ஸ்வீப்பான்னு கேட்பாங்க. சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 12 பால்ல 2 அடி அடிச்சிருவாங்க. டமால 2 அடி அடிச்சிருவாங்க சொன்ன மாதிரி.
அடிச்சிட்டு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ண உடனே ஒரு பால் தூக்கி அடிக்க மாட்டாங்க. உனக்கு என்ன நார்மல். தெரியுமா, நான் சொன்ன பேர் 4 பேரை சுத்தி வச்சு சர்க்கஸ் காட்டுவாங்கன்னு. எல்லாரோட மென்டாலிட்டி அந்த காலத்து கிரிக்கெட்ல இருந்து நீங்களும் ஒரு பேட்ஸ்மேனா இருந்திருக்கீங்க. வாட் ஈவன் தோ யுவர் போலர், 2 அடி அடிச்சா 2 அடி. இப்ப நீங்க டெய்ல் என்ற நம்பர் 10 போறீங்க, ஒரு 6 லாங் ஆன் மேல அடிச்சா லாங் ஆன் பின்னாடி டீப் ஸ்கோர்ல பின்னாடி ஸ்வீப்பர் கவர் பின்னாடி போயிடும். குர்பாஸ் வந்தாரு, டமால்னு வரீங்க ஒரு இன்சைட் அவுட், டமால்னு ஒரு 6 லாங் ஆன் பின்னாடி இருக்கு, கேட்ச் பிராக்டிஸ் கொடுக்குற. அதுக்கப்புறம் ரஹமத் ஷா, அந்த மாதிரி ஆடின ரஹமத் ஷா அவரும் ஒரு 6 அடிச்சு மிட் ஆஃப்ல கேட்ச். லாஸ்ட் ஓவர் பிஃபோர் டீ அவ்வளோ நல்லா ஆடின அந்த சதிக்குள்ள அத்தல் அவர் வீசி அவர் அவுட் ஆறாரு. வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இஸ் திஸ்? ஐம் நாட் கிரிட்டிசைசிங் யூ ஃபார் லூசிங், ஐம் கிரிட்டிசைசிங் யூ த வே யூ ஹவ் லாஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி வாட் யூ ஹவ் கிவன். யூ ஹவ் நெவர் மேட் எனி யூஸ் ஆஃப் இட். என்னை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இதை பெருசா ஒரு ஹைப் பண்ணி இந்தியா ஜெயிச்சாங்கலாம் நான் சொல்லலாம் மாட்டேன். இவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. முதல் நாளே அந்த எட்ஜ் வேற எங்கேயோ போயிடுச்சு. உனக்கு 81-9, 81-19 போயிட்டான். நேற்று 91-9. யூ நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி 100-0 டுடேன்னு. அதனால பெருசா இந்தியா வாட் விக்டரி ஜெய் இந்த வந்தே மாதிரம் அதெல்லாம் முட்டையெல்லாம் கொடுக்க மாட்டேன். India will face a tough test against Sri Lanka, but India will beat Sri Lanka. How are you beating Sri Lanka is going to be the big thing. Over to you, Vicky. Yes, of course, India will face a tough series against Sri Lanka, especially in the spin base. அப்பதான் Sri Lanka மாதிரி அந்த ஒரு சப்கான்டினென்ட்ல ஆடி இந்தியாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அங்க ஒரு சீரீஸை வின் பண்ணிட்டு போறாங்க நியூசிலாந்துக்குன்னா கதை வேற. டெஃபினட்டா அந்த கான்ஃபிடன்ஸே எடுத்துன்னு போகும். நியூசிலாந்து ஒரு அடி அடிச்சு நம்ம போலாண்டா, நம்ம கண்டிப்பா சாதிக்க முடியாததை நம்ம சாதிச்சு காட்டுவோம், டூயிங் தி இம்பாசிபிள் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு பிலீஃப் வரும். பட் அகைன் whatever said and done, test cap is a test cap, test fifer is a test fifer. Very well done. First அவருக்கு வந்து மானவ் சூத்தாருக்கு வந்து இஸ் காட் அ வெரி லாங் கரியர்னு நான் ஃபீல் பண்றேன். பர்சனலி பார்க்கும்போது ஸ்கில் வைஸ் எங்கேயோ இருக்காரு, வேற லெவல்ல இருக்காரு. இட் இஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் தட் ஹி ஸ்டார்ட்ஸ் பர்ஃபார்மிங் ரெகுலர்லி லைக் திஸ் அகேன்ஸ்ட் ரெகுலர் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ், சேனா கண்ட்ரிஸ், இங்கெல்லாம் போய் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வாஷிங்டன் சுந்தர் பேக் இன் விக்கெட்ஸ் காலம் அகைன் நிறைய போலிங் போடுறாரு. இப்போ கூட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் ஐபிஎல் போலிங் போறது எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. ஐ ஆல்வேஸ் லவ் திஸ் ஃபார்மேட்னு சொல்லியிருக்காரு. பிரில்லியன்ட். குல்தீப் யாதவ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் கம்பேக், நாட் அன் ஈஸி ஐபிஎல் ஃபார் ஹிம். சம கம்பேக் கொடுத்திருக்காரு. பிரில்லியன்ட். பட் அகைன் இந்த பேண்ட் வேகன் மூவ்ஸ் டு ஒன் டே பிடாக். அதுக்கப்புறம் அப்படியே ஒன் டேக்கு மூவ் ஆகுது. அங்க என்ன பண்ண போறோம், என்ன ஏது எல்லாத்தையுமே டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். பிஃபோர் தட் we will have a stump pidock segment. பந்த் பத்தி பேசுனீங்க. I think we will slightly talk elaborate about பந்த். என்ன கேட்ட கொஸ்டினும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆதித்யா 0509 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பிடாக் சார் அண்ட் விக்கி அண்ணா, why Pant is successful in red ball but not able to continue that form in white ball? Is there any difference in technique? Till 2021-22 also he had decent form in white ball. What is affecting him in his white ball form? அப்படின்னு கேக்குறான். பியூட்டிஃபுல் கொஸ்டின். எல்லாருக்குமே அதான். இப்ப நானே சொல்லும் போது என்ன சொல்றேன், பண்ட்டை பத்தி யாரும் பேசக்கூடாது ரெட் பால்லன்றேன். அதே நான் என்ன சொல்றேன், இஸ் காட் அ வெரி புவர் ஐபிஎல். நம்ம எல்எஸ்ஜி மேட்ச் ரிவ்யூ பண்ணும் போதெல்லாம் we have spoken about பண்ட். அதாவது இங்க உங்களுக்கு நோ மேட்டர் வாட் டெஸ்ட் கிரிக்கெட்ல டிஃபென்சிவ் ஃபீல்ட்னா எத்தனை பேரை நீ பின்னாடி வச்சிருவ? ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு ஃபைன் லெக், ஒரு ஸ்கொயர் லெக், டீப் பாயிண்ட், அவ்வளவுதானே பின்னாடி. 3 பேர் படுத்துன்னு ரிவர்ஸ் ஸ்கூப் அடிப்பாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. படுத்துன்னு ரிவர்ஸ் ஸ்கூப் அடிச்சு அது ஸ்லைஸ் ஆஃப் த பேட்ல பட்டா 4. ஒத்த கையில ஒரு வீசு வீசுவாங்க, மிட் ஆஃப் தலைக்கு மேல போனா 4. Punt is a kind of a busy player where you want to get boundaries. You want to see the scoreboard moving thick and fast. இங்க ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா டெஸ்ட் கிரிக்கெட்ல the way he is batting is a big thing. அதனால இங்க ரன்ஸ் மல வந்துரும் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஓகே, இவரோட இதை பாத்தீங்கன்னா 2 கியர் தான் டெஸ்ட் கிரிக்கெட்லயே ஆடுவாரு. ஓகே, டாட் பாலு இல்லைன்னா பவுண்டரி, டாட் பாலு இல்லைன்னா பவுண்டரி. அங்க டாட் பாலு இல்லைன்னா பவுண்டரின்னு ஓடிஐ கிரிக்கெட்லயோ T20 கிரிக்கெட்ல ஆட முடியாது. பிரஷர் பைலப் ஆக ஆரம்பிச்சிடும். பண்ட் இஸ் நாட் அ கை, ஒரு தோனி மாதிரி அப்படியே இறங்கி வந்துட்டு அப்படின்ட்டு ஒரு ரன் ஓடுறது. சாஃப்ட் ஹேண்ட்ஸ்னா நான் சொன்னப்புறம் யோசிச்சு பாருங்களேன். சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நல்ல பால் போடுற, அப்படியே பேக் பண்ண அப்ரைட்டா நின்று அப்படியே பால் நிறுத்திட்டு ஒரு ரன் ஓடுறது, மிட் ஆஃப்ல அப்படியே புஷ் பண்ணிட்டு ஓடுறது பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாமே ஹார்டு ஹிட்ஸ். டமார்னு அடிப்பாரு, மிட் ஆஃப் கைக்கு போக்கும், டமார்னு அடிப்பாரு, ஷார்ட் எக்ஸ் கைக்கு போக்கும். ஸோ பண்ணிட்டு டெக்னிக்கு அப்ரோச் எதுவுமே இது கிடையாது.
இங்க எப்படின்னா when you are not picking up the gaps in T20 cricket and ODI cricket is going to pile up pressure. 3 பால் நேர கைக்கு நேரம் அடிச்சுட்டு அடுத்த பால் ஒரு சோட்டி ஒரு மிஸ் ஹிட் சிங்கிள் போச்சுன்னா 4 பால்ல ஒரு ரன் 25 ஸ்ட்ரைக் ரேட்டு 10.85 அண்ட் ஓவர் உங்களுக்கு தேவைப்படும். அதுல தான் கோச்சஸ் எப்படி இது பண்ணணும்னா ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஃபார் குட் பால்ஸ். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாலை என்ன பண்ணுவாரு, பயங்கரமா போடுறீங்க ஒன்றும் பண்ண முடியலன்னா பெருசா எதுவுமே பண்ண மாட்டாரு. சும்மா பேக் ஃபுட் போயிட்டு அப்படியே ஒரு திருகிட்டு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஒய்டா தள்ளிட்டு அப்படியே ஒரு ரன் ஓடிட்டே இருப்பாரு. அந்த சில்க் அண்ட் டச் ஸ்டீலிங் சிங்கிள்ஸ் பண்ட்டுக்கு T20 கிரிக்கெட்லயும் ஓடிஐ கிரிக்கெட்லயும் வரமாட்டேங்குது. இங்க பாருங்க ஒரு பவுண்டரி ஃப்ரீக்வன்சி. இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. we will go to this test match. இவர் கேட்ட கேள்விக்கே பாக்குறேன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ 81 of 121 பால்ஸ், அதுல யோசிச்சு பாருங்க 6-4 3-6, 6-4 3-6 தான் 42. எப்படி 42 ரன் பவுண்டரியில, மீதி வந்துட்டு 39 ரன்னு சிங்கிள்ஸ்ல 50-50. இன்னொன்னு என்ன ஆகுது, இவர் பயங்கரமா பவுண்டரி அடிக்கிறாருன்னு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போலிங் போடும்போது இன்வேரியபிளி ஒரு 4 பேரை பவுண்டரியில வச்சிடுறாங்க. ஸோ போட்டாங்கன்னு சும்மா அப்படின்னா ஒரு ரன்னு போகுது. ஸோ ரன் வந்துனே இருக்கும். இட் இஸ் நாட் அ கிளஸ்டர் ஆஃப் டாட் பால். இங்க ஒரு 3 டாட் பால் வந்தாலும் பவுண்டரி வந்துருது, எங்கேயாவது சிங்கிள் வந்துரு, யுவர் கோயிங் அந்த அதர் சைடு. T20 கிரிக்கெட்ல நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஃபோக்கஸ் உங்க மேலேயே இருக்கும் கேமரான்றதுனால. இது டெக்னிக்கல் ப்ராப்ளமும் அப்ரோச்சும் எதுவும் கிடையாது. அப்ரோச்சும் அப்படியே தான் இருக்கு அவருக்கு. The coaches has to educate him on how to milk singles on good balls to keep the scoreboard ticking and not put any pressure on him. அதுக்கப்புறம் ஒரு அடிக்கவே முடியாத ஒரு பால் சம பால ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் ஷாட் ஆடி அவர் அவுட் ஆறதுனால தான் அவரோட ஃபெயிலியர் வருது. Punt is a very good player. Punt can win you games in white ball cricket also, but he has been poor unfortunately. That's honesty. That's why he has been overlooked. கோச்சஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கில்லில் அவர் ஒர்க் பண்ணா definitely will come good. This is the explanation I've given it. Stats Wiki, please if you want to add on or else நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபைனல் தாட்ஸுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றத முடிச்சு வச்சிடலாம். நான் அதான் யோசிச்சிருந்தேன். பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன் பீடாக் சொல்லிட்டு என்ன சொல்லணும்னா ஃபைனல் தாட்ஸுக்கு நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் மேட்சுக்கே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனல் தாட்ஸ் ஃபார் டெஸ்ட் மேட்ச் பீடாக். பிஃபோர் தட் there is a one day series. Of course Afghanistan has done really well in white ball. We look forward for a good competition against Indian powerhouse team in white ball. White ball-லையும் பவர் ஹவுஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. 27 வேர்ல்ட் கப்க்கு இந்தியா ஆர் ஃபேவரட்ஸ், ரன்னிங் ஹாட் ஃபேவரட்ஸ் ஃபார் 27 வேர்ல்ட் கப். இந்த ஒன் டே ஸ்குவாடும் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க இந்தியா. தேர் வில் பி a lot of eyes watching this one day series also. ஏன்னா இந்த ஒன் டே சீரிஸ்லாம் நிறைய வரப்போகுது இதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி 27 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நிறைய ஒன் டே சீரிஸ்லாம் வரப்போகுது. தட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. இந்தியா ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப் 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அண்ட் they would want to repeat the same performances in one days also. But மேட்டர் ஆஃப் டைம்ல இப்போ என்ன மேட்டர்னா அந்த ஒன் டேக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து சீரிஸ்ல ஒன் ஆஃப் டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் தாட்ஸ் பீடாக் அண்ட் வாட் வி வுட் லுக் ஆஃப்டர் திஸ் சீரிஸ். இந்தியாவுக்கு எப்படி இருக்கு சான்சஸ் அண்ட் ஆல்சோ சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவுட் ஆப்கானிஸ்தான் ஆல்சோ. இல்ல ஒரு சில யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கோலி அன்பார்ச்சுனேட்லி இன்ஜூர்டு, ஜெய்ஸ்வால் திரும்பி வந்திருக்காரு. ஸோ அவங்களாம் எப்படி யோசிப்பாங்கன்னா ஒரு பிளைண்ட் ஃபோல்டடா ஒரு 14 பேரை நினைச்சு நீ போக முடியாது. டக்குனு யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிடும், இல்லைன்னா ஃபார்ம் போயிடும். இப்ப இருக்கிற ஹீரோவா இருக்கிறவர் அந்த சீரீஸ் வரும்போது அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு இந்த டச் இல்லாம இருக்கும், கிரிட்டிசிசம் வரும், கான்பிடன்ஸ் இருக்காது. ஸோ நீங்க என்ன ஒரு ப்ரூம் எப்படி பண்ணணும்னா ஒரு 20 to 22 பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பொசிஷனுக்கு அந்த ரைட் பேக்கப் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னு உங்களுக்கு இருந்துனே இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல இந்த பிளேயர் அன்பார்ச்சுனேட்டா புல்ஸ் அவுட் டியூ டு இன்ஜுரி சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்னா ஐயோ இவன் போயிட்டான் என்ன பண்றது, யாரை உள்ள சுருங்குறதுன்னு யோசிக்க கூடாது. தட் இஸ் த டேலண்ட் இந்தியா ஹஸ் காட். as much as Kohli and Rohit Sharma wanted to play, let them play. if they feel they want to take a rest, that's absolutely fine. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறான்னா அவங்களுக்கு பேக்கப் என்னவா இருக்கும். ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களான்றது யாருக்குமே தெரியாது. even though they have the passion whatever it is. இன்னொன்னு சொல்றேன், ரோஹித் சர்மா வந்து ஓடுறதெல்லாம் பார்த்தா மெதுவா ஓடுற மாதிரி இருக்கும், ஒரு சிங்கிள் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. கோலி மிருகத்தனமா ஃபிட்னஸ் பண்றாரு. ரோஹித் சர்மா ஒன்னே ஒன்னு சொல்றேன், கேட்சும் விட மாட்டாரு. வெரி ரேர் ஃபார் யூ டு சீ கேட்ச் ஆர் மிஸ் ஃபீல்ட். இஸ் a safe fielder.
தப்பன்னு ஓடிடுவார் எப்படியும். ஸோ இஸ் ஆல்சோ மெயின்டைனிங் த ஃபிட்னஸ் லெவல்ஸ் வாட் இஸ் நீடட் டு பிளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அட் சேம் டைம் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் எல்லாருக்கும் ஒரு பேக்கப். சும்மா ஆட்களோட இதுதான் என்னோட போட்டி, இப்படிலாம் நீ போகவே முடியாது. டக்குன்னு ஓவர் கிரிக்கெட் ஆடி அந்த டயத்துல ஃபார்ம் போக சான்ஸ் இருக்கு, கை உடைய சான்ஸ் இருக்கு. தட் இஸ் வாட் தே காட் டு டூ. இப்போ ஆப்கானிஸ்தான் எப்படி இது பண்ணணும்னா, அவங்க டீம் டாக் எப்படி கொடுக்கணும்னா, நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம பெருசா சாதிச்சது ஒன்றும் இது கிடையாது, இது முடிஞ்சு போயிடுச்சு, அதை கொடுக்கவே கூடாது. We have disappointed ourselves not because of losing a test match. It's just because we didn't show up. We didn't put up a fight against these guys, even though they are favorites to win. That is the only disappointment we should talk about. We have to turn it around in the ODAs on the opportunity what we have got. Now to make amends of this poor performance in the test match, we have to make amends in அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் அவங்க வரணும், வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை விட்டுட்டு இந்த டெஸ்ட் மேட்சே நமக்கு தெரிஞ்சது தானே, அந்த மாதிரி ஆட்டிடியூட் எடுத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல பாசிட்டிவ் இதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல குல்தீப் பியூட்டிஃபுல்லா போட்டார், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் இஸ் யூஸ்ட் மோர் அஸ் அ ஸ்பின்னர், தட்ஸ் another பாசிட்டிவ். மானவ் சுத்தாரை பத்தி எனஃப் பேசிட்டோம், பிரில்லியண்டா இது பண்ணாங்க, பேட்டிங் எல்லாமே கிளிக் ஆச்சு. But again, I'm not going someone who's going to dwell more on a victory against a team which is not playing regular test cricket, which is not expected to really test you. But the way they have won, finishing the game, in very much less than 12 sessions is something to be apprehended. பார்ப்போம் ஓடிஐ சீரிஸ் என்ன பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி தி ரைட் ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஸ்டார்ட் ஆஃப் ஓடிஐ வேர்ல்ட் கப் இன் டஃப் சவுத் ஆப்பிரிக்கா பிகின்ஸ் நவ். First, we'll come back and do a detailed preview on the first ODI between India and Afghanistan. அதுக்கு முன்னாடி we'll also come up with an episode tomorrow on the selection of ODI and T20 squads. ஏன்னா 5 நாள் டெஸ்ட் மேட்ச் 3 மேட்ச்ல முடிச்சிட்டான், 2 நாள் என்னையா நீங்களை போர் அடிக்க விடுற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆல்ரெடி கமெண்ட் போடுறாங்க. அதனால நாளைக்கு ஓடிஐ ஸ்குவாட் இது பண்றோம், நாளைக்கு T20 ஸ்குவாட் இது பண்றோம். Then we'll come up with a preview between first ODI between India and Afghanistan. 75-25 அப்படின்னு எட்ஜ் கொடுத்தாரு. ஸோ டெஸ்ட் ரெட் பால்ல இவரும் நல்லா தான் இருக்காரு, இப்போ 100% அக்யூரேட்டா இருக்காரு. T20ல ஒரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 70%. நீங்க தான் போயிடா ஜோசியரு. சாரி உங்களோட இன்டரப்ட் பண்ணிட்டேன் உங்களோட க்ளோசிங் தாட்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ஜோசியரு. அவர் சொல்லுவாரு, இப்ப நான் சொல்றேன் 100% கரெக்டா சொன்னது பீடாக் தான். ஒரு செஷன் ஒரு டேவியும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாரு. எஸ் பீடாக். ஸோ திருப்பி வருவோம் ஓடிஐக்கு. நான் ஐம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஓடிஐ. I'm expecting Afghanistan to definitely put up a fight, even though a lot many people be thinking India will sweep it 3-0. Congratulations for India for winning the test match. Hard luck for Afghanistan. Sooner, the next episode is going to be the ODI squad of India that is going to be out tomorrow. Until then, we'll come back and entertain you with your 100% red ball accurate blast fitness. Thanks a lot and bye-bye.